Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம மேப்ஸ் அண்ட் அன்ஆர்டர்ட் மேப்ஸ் பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் நம்ம இட்ரேட்டர்ஸ் அண்ட் ஆல்காரிதம்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து முக்கியமாக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். எல்லா ஆல்காரிதம்லாம் பார்க்க முடியாது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு தேவையானது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நான் ஹெடர் ஃபைலை மாற்றிக்கிறேன். bits/stdc++.h and ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், இட்ரேட்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்டஸே நான் இப்போ வந்து ஒரு வெக்டார் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டார் வந்து ஏஜ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அதில் ஏஜ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் இதுக்கு நான் வந்து வேல்யூஸும் டேரெக்டாக அசைன் பண்ணிடுறேன். ஓகே, 24, 23, 21, 4, 1, 7. ஓகே, ஸோ ஒரு வெக்டார் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த வெக்டாரில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் வேஸில் உங்களால் இதை பண்ண முடியும். ஒன்று நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி int i = 0, i less than இப்போ இந்த ஏஜோட சைஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ age.size அண்ட் i++ அண்ட் இதுக்குள்ளே வந்து coutல நான் வந்து ஏஜ் ஆஃப் i அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, வெரி சிம்பிள் கோட், ஒர்க் ஆகுது, இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகுது. பட் இது ஒர்க் ஆகிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, வெக்டர் வந்து இண்டெக்ஸை வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. இண்டெக்ஸ் வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியறதுனால மட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் இது வெக்டருக்கு பதிலாக ஒரு செட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி நம்மளால் பிரிண்ட் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா செட்டுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கிடையாது. ஓகே, செட்டை வந்து உங்களால் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த லூப்புக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ int i age அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துல coutல ஐயை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் பாசிபிள். இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. அண்ட் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிடுச்சு, பிகாஸ் செட்டு ஆப்வியஸ்லி அப்படி தான் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நீங்கள் இன்ட்டுக்கு பதிலாக அதை ஆட்டோ அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துக்கலாம். அதுவுமே ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுறது இஸ் ஃபைன். இப்போ எனக்கு வந்து இதை நான் ரிவர்ஸில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதே செட்டை நான் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் இந்த ஃபார் ஈச் லூப் வச்சு நார்மலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு நார்மல் லூப், நம்ம i = 0, i less than n, i++ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோம்ல, அதை மாதிரி இதை இட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் வந்து இட்டரேட்டர். ஓகே, ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஆட்டோ ஐன்னு இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து ஆட்டோ ஐக்கு பதிலாக நீங்கள் ஒரு இட்டரேட்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சின்டாக்ஸ். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஆட்டோ யூஸ் பண்ணுறதே வந்து ஒரு எளிமையான முறை. ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஸோ ஆட்டோ i = age.begin அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, age.begin செமிகோலன் i less than age.end அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, செமிகோலன் i++. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா என்ன ஆகும், எரர் வருது. ஓகே, ஏன்னா இதை நான் வந்து இப்படி பிரிண்ட் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு டீரெஃபரன்சிங்கை போடணும். *i போட்டுட்டேன். இப்போ வருதான்னு பார்ப்போம். இப்போ எரர் வருது. என்ன எரர்? இந்த எரர் இப்போ எதனால் வருது அப்படின்னா, நம்ம வந்து i = age.begin and i less than age.endன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து இந்த less than அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக not equal to அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ வந்துடுச்சு. ஃபைன், சரி. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, பேசிக்காக இங்கே என்ன நடக்கும்னா, இந்த செட் இருக்குல்ல, அது ஸ்டோர் ஆகிருக்கிற அட்ரஸ் இருக்கும்ல, அந்த அட்ரஸோட பிகினிங் அட்ரஸ் அண்ட் எண்ட் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இது மூலமாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இட்ரேட் பண்ணுறோம். அண்ட் அட்ரஸ்லேருந்து நம்ம வேல்யூ எடுக்கணும்னா டீரெஃபரன்சிங் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த *i அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறப்ப நம்மளால் இந்த செட்டை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஒரு இட்ரேட்டிவான ஒரு லூப் வச்சு, ஒரு ஃபார் ஈச் லூப் இல்லாமல் இப்படியும் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று ரிவர்ஸில் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ரிவர்ஸில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல age.beginக்கு பதிலாக age.r_begin-னும் age.endக்கு பதிலாக age.r_end அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுத்தோம்னா பாருங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது. 24, 23, 21, 7, 4, 1 டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது. செட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறது அசெண்டிங் ஆர்டரில் தான், பட் பிரிண்ட் வந்து நம்மளால் ரிவர்ஸில் பண்ணிக்க முடியும்.
அண்ட் இந்த இட்ரேட்டர் சின்டாக்ஸில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இதை வந்து நீங்கள் எல்லா STL டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணலாம், வெக்டாருக்கு யூஸ் பண்ணலாம், செட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அன்ஆர்டர்ட் மேப்புக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே உங்களால் இந்த இட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த அன்ஆர்டர்ட் மேப்புக்கு வந்து அது பாயிண்டரில் இருக்கிற இதை அக்சஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். i.first இப்படி கொடுக்கணும், i.first i.second அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் வந்து அதில் இருக்கிற ஒரு வேல்யூவும் கிடைக்கும். பட் அகெயின் இதே இட்ரேட்டர் உங்களால் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து கூட கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கிரானுலர் கண்ட்ரோல் கொடுக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற ஃபார் ஈச் லூப்னா அது சும்மா இட்ரேட் மட்டும் தானே பண்ணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு இட்ரேஷனுக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இட்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரோல் வேணுங்கிற நேரங்களில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ ரிவர்ஸில் பண்ணணும்னா இது நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இட்ரேட்டர். அண்ட் அந்த இட்ரேட்டர் கான்செப்டுக்கு வெரி சிமிலரான விஷயந்தான் வந்து நம்மளோட சார்ட்டிங். ஓகே, இதை வந்து நான் இப்போ செட்டிலிருந்து வெக்டாராக மாற்றிடுறேன் அண்ட் இதே கூட ரன் பண்ணுறேன். அங்கேயும் நம்மளுக்கு அவுட்புட் அதே மாதிரி வருது. ஓகே, ஸோ அதுதான் சொன்னேன் நான், இந்த சின்டாக்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, அப்படியே இட் வில் ஒர்க் ஃபார் அதர் திங்ஸ் அஸ் வெல். இப்போ நார்மலாக இருக்கிற ஃபார் லூப் போட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸிங் வச்சு நம்மளால் வெக்டரில் பண்ண முடியும், ஆனால் செட்டில் பண்ண முடியாதுன்னு பிரச்சனை ஆகுது இல்லை. ஸோ தட் கேன் பி அவாய்டட் ஹியர். ஃபைன், இப்போ இந்த வெக்டார் எனக்கு சார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. செட்டாக இருந்தால் டிஃபால்ட்டாக சார்ட் ஆகிருக்கும், பட் வெக்டாருங்கிற பட்சத்தில் அது சார்ட்டாக இருக்காது இல்லையா. ஸோ இதை நான் சார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா சார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏஜ் டாட் பிகின் அதுக்கப்புறம் கமா ஏஜ் டாட் எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சார்ட் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்களா, சார்ட் ஆயிடுச்சு. பட் இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு பிகாஸ் நம்ம இந்த இடத்துல ஆர் பிகின் அண்ட் ஆர் எண்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் ஆனது கரெக்டாக சார்ட் ஆகிருக்கு. அந்த சார்ட்டான வெக்டாரை நம்ம பிரிண்ட் பண்ணுறதை ரிவர்ஸில் பண்ணிட்டோம், அதனால தான் அப்படி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அட்ரஸில் இருக்கிற எல்லாத்தையுமே அது சார்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஜாவா மாதிரியான லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அரே டாட் சார்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து இந்த மாதிரி வேரியபிள் டாட் சார்ட் அண்ட் அதோட ஸ்டார்டிங் அண்ட் பிகினிங் எண்டை வந்து நம்ம இதுக்கு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து ஊப்ஸ் இல்லாமல் எழுதின ஒரு ஃபங்க்ஷன். சார்ட்டுங்கிறது ஊப்ஸ் இல்லாமல் எழுதின ஃபங்க்ஷன். பட் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊப்ஸோட தானே இருக்குது. ஸோ அரேங்கிற கிளாஸில் இருக்கிற சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். பட் ஃபைன், ஓகே, சார்ட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே இது வந்து நான் இதில் இருக்கிற ஒரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா சி அவுட் ஃபைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஏஜ் டாட் பிகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா ஏஜ் டாட் எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ எனக்கு 89 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கான்னு சொல்லி தெரியணும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார் போட்டு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதும் ஒரு இட்டரேட்டராக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறப்ப டீரெஃபரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஸ்டார் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஓகே ஒரு பெரிய நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒய் இஸ் தட்? இருங்க, நான் ஒரு இது ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு எண்டல் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஓகே, ஒரு மைனஸ் சம்திங்னு ஒரு பெரிய நம்பர் வந்திருக்கு. ஓகே, ரேண்டமாக கார்பேஜ் வேல்யூஸ் வருது. ஓகே, ஸோ பேசிக்லி இதுக்கு காரணம் என்னென்னா அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவே அது கொடுத்துரும். அந்த வேல்யூ இல்லைன்னா ஒரு கார்பேஜ் வேல்யூ கொடுக்கும். இப்போ லெட்டஸே இங்கே இருக்கிற ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், இங்கே 7 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் 7 பிரிண்ட் ஆகுதா. ஓகே, அதுதான் இதோட அவுட்புட். நான் வந்து இன்னொரு எண்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 லைன் கேப் வரும். பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துரும். ஸோ இதில் இருக்கிற வேறு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல 7க்கு பதிலாக 24னு கொடுக்குறேன். 24னே பிரிண்ட் ஆகுது. ஸோ சப்போஸ் அந்த வேல்யூ வந்து அங்கே இருக்குது அப்படின்னா இட் வில் கிவ் யூ த சேம் நம்பர். அதே நம்பரை நம்மளுக்கு திரும்ப கொடுத்துரும். சப்போஸ் அந்த வேல்யூ அங்கே இல்லை அப்படின்னா இட் வில் த்ரோ அஸ் சம் கார்பேஜ் வேல்யூ. இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன், 0 வந்து அங்கே கிடையாது. அதனால நம்மளுக்கு பாருங்கள் ஒரு கார்பேஜ் வேல்யூ கிடைக்குது. ஓகே, ஸோ பேசிக்லி அந்த இட்ரேட்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை, எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஓகேவா. ஸோ அது வந்து இட்ரேட்டர் தான் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இதை வச்சு பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட். வேணும்னா பண்ணலாம், பட் இட்ஸ் அப் டு எஸ். இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபைண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியில் இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்காரிதம் அந்த மேசியாக இந்த 2 ஆல்காரிதம் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது 2ம் பார்த்துட்டோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வித் தட் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரிக்கும் ஒரு எண்டு, C++ கோர்ஸுக்கும் ஒரு எண்டு, ஊப்ஸும் படிச்சிருக்கோம், STLும் படிச்சிருக்கோம், பேசிக்ஸ் கான்செப்ட்ஸும் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இதை வச்சுன பேசிக்ஸான ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம C++, எல்லாத்துலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது ஃபுல்லாகவே C++ல தான் பண்ணியிருப்போம். டெய்லி டவுஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுலேயுமே C++ல தான் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் நம்மளோட C கோர்ஸ்லையுமே வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சிமிலராக தான் இருக்க போகுது C++க்கு. அந்த ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக நீங்கள் சின்னும் பிரிண்ட்எஃப்க்கு பதிலாக சிஅவுட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அது மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். பட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி அண்ட் அதர் திங்ஸ் தட் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் டு C++ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை தாண்டி வேறு ப்ராப்ளம்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா சொல்லுங்கள். வி கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் செப்பரேட்லி அப்பார்ட் ஃப்ரம் த லாங்குவேஜ் இட் செல்ஃப். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸில் இருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னா அடுத்தது அது ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த கோர்ஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சாலோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். see in the next கோர்ஸ் மேபி நாளைக்கு பார்க்கலாம் ஆர் அடுத்த கோர்ஸில் பார்க்கலாம். டாடா.